மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் பேராசிரியர் சுபவி அவர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் சிறிய கட்சிகளின் அல்லது மற்ற வாக்கு சதவீதத்தில் அவர்களை விட சிறிய கட்சிகளின் முதுகிலில் சவாரி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது. அவர்களை கூட்டணிக்கு வைத்துக் கொள்வார்கள், அந்த கூட்டணி பலத்தின் மூலமாக ஆட்சியை பிடிப்பார்கள், அவர்களை தேர்தலில் வேலை வாங்கிக் கொள்வார்கள், அவர்கள் சோரொட்டி ஒட்ட வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும், அந்த ஆளுமைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கான எந்த பகிர்வையும் கொடுக்க மறுப்பார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக வைத்து அதன் அடிப்படையில் தான் அவர்கள் மாற்று அணியை காண வேண்டிய ஒரு நிலை வந்தது. இப்பொழுது எல்லா கட்சிகளுமே திமுக, அதிமுக, பெரும்பாலான மற்ற கட்சிகள் பாமகவோ அதிமுகவோ இடதுசாரிகளோ இவர்கள் திமுக, அதிமுகவை விட்டு விலகி நிற்பது என்பது, நான் ரெண்டு கட்சிக்கும் பொதுவாக கேட்குறேன், இந்த திமுக அதிமுகவினுடைய இந்த அவர்கள் தங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இந்த குற்றச்சாட்டை எல்லோரும் சொல்லுகிறார்கள். 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவற்றையெல்லாம் கண்டுபிடித்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் தாமதமானாலும் நல்லது. ஆனால் இது ஒன்றும் புதிதில்லை. ஏனென்றால் பாமகவோ அதிமுகவோ இரண்டு கட்சிகளையும் விட்டு விலகி நிற்பது இதுதான் முதல் முறை என்று யாராவது சொல்ல முடியுமா? 1996 ஆண்டு பொதுத் தேர்தலில் 4 அணிகள் போட்டியிடவில்லையா? திமுக தலைமையில், அதிமுக தலைமையில், மதிமுக தலைமையில், பாமகவும் வாழப்பாடியாரும் சேர்ந்து ஒரு அணி, 4 அணிகள் போட்டி போடவில்லையா? 1989 ஆண்டு தேர்தலை நீங்கள் எண்ணி பார்த்தால் திமுக காங்கிரஸ் தனியாக நின்றது, அதிமுக ஜானகி அணி, அதிமுக ஜே அணி, இவை தவிர பாரதிய ஜனதா கட்சி 35 இடங்களில் போட்டியிட்டது. ஐயா நெடுமாறன் அவர்களினுடைய கட்சி 8 இடங்களில் போட்டியிட்டது. மூன்றாவது அணி என்பதும் மூன்றாவது கட்சி என்பதும் தமிழகத்திற்கு புதிதில்லை. அப்படி ஒரு தோற்றம் இன்றைக்கு காட்டப்படுகிறது. நான் கேட்கிறேன், திரைப்பட நடிகர் பாக்யராஜ் அவர்கள் கட்சி தொடங்கவில்லையா? டி ராஜேந்தர் கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிடவில்லையா? ஆனானப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கவில்லையா? ராஜீவ்காந்தி காங்கிரஸ், திவாரி காங்கிரஸ், ராமகிருஷ்ண ஹெக்டே பெயரில் ஒரு ஜனதாதளம் கட்சி, எத்தனையோ கட்சிகள் வந்தன. வருகிற கட்சிகளில் சில நிலைக்கும் பல மறையும். இவை ஜனநாயகத்தில் இருக்கிற இயல்பு. எனவே வேறு வேறு கட்சிகளெல்லாம் வந்துவிட்டன என்கிற காரணத்தினாலேயே திமுக பலம் இழந்து விட்டது என்று திரும்ப திரும்ப சொல்லுவதிலே உண்மை இல்லை என்பதற்காக சொல்கிறேன். 13 ஆண்டுகள் 3 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்ததற்கு பிறகும் உறுதியாக நின்று 89 திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. தேர்தல் எல்லாவற்றையும் தீர்மானித்து விடாது. இதில் பாமக திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறது, அதிமுகவை விமர்சிக்கிறது, திமுகவை விமர்சிக்கிறது, பாஜகவும் அது போலத்தான். 2 கட்சிகளுமே பரஸ்பரம் விமர்சிக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியும் விமர்சிக்கிறது. இப்பொழுது தேமுதிகவும் விமர்சிக்கிறது. ஏற்கனவே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது இன்னும் அதிகமாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இதில் அதிமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டோடு விமர்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை மக்கள் நல கூட்டணி மீது மட்டுமே திமுக வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் எந்த இடத்தில் வருகிறது? பாமகவை நோக்கி இந்த பி டீம், சி டீம் போன்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதே இல்லை. பினாமி அணி என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதில்லை. ஒருவேளை தேமுதிகவை நீ டி டீம் என்று அழைப்பீர்களான்னு தெரியல, இவங்க பி டீம்னா அவங்க சி டீமா அப்படின்னு அழைப்பீர்களான்னு தெரியல. ஏன் மக்கள் நல கூட்டணி மீது மட்டும் இந்த விமர்சனம்? அவர்களும் சேர்த்து தானே திமுக விமர்சிக்கிறார்கள். அதாவது மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து திமுகவின் மீது சேறு வாரி இறைத்து கொண்டிருக்கிற போது சில எதிர்வினைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. பாமகவை, அதாவது நீங்கள் ஒரு விதத்தில் பார்த்தால் பாமக அது அடிப்படையில் ஒரு சாதியத்தின் அடிப்படையில் நின்று கொண்டிருக்கிற கட்சி. நீங்கள் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மிக நெருக்கமாக திமுக கூட்டங்களில், திருமண விழாவில் எல்லாம் பேசுகிற போது பேசியவர் பிறகு திடீரென்று விலகி போன போது அதில் ஏற்படுகிற ஐயங்களின் வெளிப்பாடாக சொல்லப்படுகின்றன. இன்னொன்றையும் நான் கூற வேண்டும். தேர்தல் காலத்தில் அரசியல் மேடைகளில் பேசப்படுகிற இந்த விமர்சனங்கள் எல்லா பக்கங்களிலும் இருக்கின்றன. நீங்கள் மக்கள் நல கூட்டணி தான் திமுகவை மிக கூடுதலாக இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக வைகோ அவர்கள், ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முத்தரசன் அண்மையிலே சொல்லியிருக்கிறார், திமுக 3வது இடத்துக்கு போய்விடும், எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, தாங்கள் முன்னேறுகிறோம் என்று சொல்லுவதோடு மட்டும் நின்று விடாமல் திமுக 3வது இடத்துக்கு போய்விடும். ஏதோ முத்தரசன் அவர்கள் முதல் இடத்தில் இருக்கிற கட்சியினுடைய தலைவர் மாதிரி பேசுகிறார். திரும்ப திரும்ப மறைமுகமாக அதிமுகவை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, திமுக 3வது இடத்துக்கு போய் மீண்டும் மீண்டும் அதிமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லுவது அதுதான் யதார்த்தமான உண்மை. நாம் எதிரியினுடைய வலிமையை குறைத்து மதிப்பிடுவதில்லை. ஆனால் மக்கள் நல கூட்டணி நாங்கள் முதலிடத்துக்கு வருவோம் என்று சொன்னால் அது வேறு. ஆனால் 3வது இடத்துக்கு திமுக போகும் என்று, ஏன் 3வது இடத்துக்கு அதிமுக போகும் என்று அவர்கள் கருதவில்லை? 3வது இடத்துக்கு திமுக தான் போக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்.
அந்த விருப்பம் வெளிப்படுகிற போதுதான் இது அதிமுகவின் குரலாக இருக்குமோ என்கிற ஐயம் இயல்பாக எழுகிறது. எனவே அது அனைத்தும் வெறும் எதிர்வினை. அவர்கள் சொல்லுகிறார்கள், திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயம். பாமகவை சாதி கட்சி குறிப்பிட்டீங்க. இப்போ நிச்சயமாக 18 கட்சிகள் சாதி கட்சிகளோடு கூடிய ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்தித்தது திமுக. கடந்த காலத்தில் தோல்வியைத்தான் சந்தித்தது. அன்றைக்கு மிக கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. ஏன் இத்தனை சாதி கட்சிகளோடு? முதலியார் பேரவை என்ற ஒன்று, பின் புதிய நீதி கட்சி என்று மாறியது. ஒவ்வொரு கட்சியாக எங்கிருந்து முளைத்தார்கள் என்றே தெரியாத அளவிற்கு அத்தனை சாதி சங்கங்களும் கட்சியாக உருவெடுத்தன. சென்னையில் மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டினார்கள். அதன் அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த சாதி கட்சிகள் எல்லாம் வளர்த்ததே திமுக தானே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எப்படி சொல்ல முடியும்? 2001 தேர்தலில் ஒரு கூட்டணி ஏற்பட்ட காரணத்திற்காக இத்தனை கட்சிகளையும் வளர்த்ததே திமுக தான் சொல்ல முடியுமா? அதற்கு ஒரு பெரிய வரலாறு இல்லையா? எண்ணி பார்க்க வேண்டும். அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப சில நேரங்களில் அந்த கட்சிகள் தோன்றின. நான் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1926 கைரேகை சட்டம் வந்தபோது அதனை எதிர்த்து அடிமைகளாக இருக்க முடியாது என்று முக்குலத்தோர் புறப்பட்ட நேரத்திலே தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதனை தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தினார். உசிலம்பட்டிக்கு அருகிலே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழந்தார்கள். அது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சியை தந்தது. அதற்கு பிறகு அங்கே இருந்து ஃபார்வர்ட் பிளாக் என்கிற ஒரு கட்சி உருவாயிற்று. பிறகு 52 வன்னியர்கள் சார்பாக 2 கட்சிகள் வந்தன. உழவர் உழைப்பாளர் கட்சி, ராமசாமி படையாட்சி கட்சி, காமன்வெல்த் பார்ட்டி என்று மாணிக்கவேல் நாயக்கர் நடத்திய கட்சி. இவைகளையெல்லாம் திமுகவா வளர்த்தது. அப்போது திமுக 1926களில் திமுக என்று ஒரு கட்சியே இல்லை. 1952 திமுக தோன்றிவிட்டது என்றாலும் தேர்தலில் போட்டியிடவில்லை. எனவே எல்லாவற்றுக்கும் திமுக தான் காரணம் என்று சொல்லுவது இப்போது ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது. 2001 ஒரு கூட்டணி இருந்தது உண்மை. அன்றைக்கு அவர்கள் சாதி கட்சியாக தெரியவில்லையான்னு கேட்கிறேன். இல்லை, அதை சொல்லுகிற போதே கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு இது ஒரு பல சமூகங்களை இணைத்திருக்கிறோம் என்று. ஆனால் அந்த செய்திகளை இப்போதும் என்னை பொறுத்தளவு அப்படி இந்த சாதி கட்சிகளோடு இணைவது என்பதை நான் ஏற்கவில்லை. நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை நான் வெறுமனே வெற்று சாதி கட்சி என்று பார்க்கவில்லை. அவர்கள் பல்வேறு பொருளாதார திட்டங்கள் எல்லாவற்றையும் முன்வைக்கிறார்கள். திமுகவை பார்த்து ஊழல் கட்சி என்று சொல்லுகிற அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்பது அவ்வப்போது அவர்களுக்கு மறந்து போய்விடுகிறது. கேட்டால் அது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். 2G வழக்கு முடிந்து தீர்ப்பு வந்து விட்டதா? எனவே இங்கேயும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் சொன்னால் 2G வழக்கு ஊழல் வழக்கு என்று சொல்லுவதே தவறானது. அது அரசுக்கு இழப்பே தவிர எந்த இடத்திலும் ஊழல் என்று சொல்லப்படவில்லை. அதற்குள் நான் போகவும் இல்லை. எனவே இப்படி சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர்கள் மீதும் இருக்கின்றன. நீங்கள் அதிலும் நான் குறிப்பாக ஒன்றை சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகளை நான் சாதி கட்சி என்று பார்ப்பதில்லை. தலித் மக்கள் சாதியால் எந்த நன்மையும் பெற்றவர்கள் இல்லை. எனவே அவர்கள் சாதிக்கு எதிரானவர்கள்தான். எனவே விடுதலை சிறுத்தைகள் என்பவர்கள் வேறு, முக்குலத்தோர், வன்னியர்கள் இவர்கள் எல்லோருமே கூட உழைக்கிற மக்கள் தான். ஆனால் நீங்கள் உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக போரிடுவது வேறு. அந்த வட்டத்தில் மட்டும் நின்று கொண்டு மற்ற சாதிகளுக்கு எதிராக கொடி தூக்குவது என்பது வேறு. இந்த வேறுபாடுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் சீமான் போன்றவர்கள் சில வாதங்களை வைக்கிறார்கள். ராமதாஸ் போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அதை சாதி கட்சி என்று விமர்சிக்கிறார்கள். திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அவர் சாதி கட்சின்னு சொல்லல. அவர் சொல்றாரு அவர்கள் தமிழர்கள்னு சொல்றாரு. தமிழர்கள் கட்சி ஆரம்பித்தால் அது சாதி கட்சியாக தெரிகிறது. தமிழர் அல்லாதவர்கள் கட்சி தொடங்கினால் அது நீதி கட்சியாக தெரிவது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்கிறார். தமிழர்கள் யார் என்பதற்கு அவர் ஒரு பெரிய இரத்த பரிசோதனை நிலையம் வச்சிருக்கிறார். அதில் எனக்கு தெரிந்து அவரும் இன்னும் ஒரு 5-6 பேர் இருந்தவரை யாரும் மிஞ்சுவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இது ஒரு இனவாதம். திரும்ப திரும்ப நீங்கள் ஒவ்வொருவரையும் அதில் பல்வேறு செய்திகள் நீங்கள் அதை பற்றி விவாதிப்பது என்று சொன்னால் அவர் பார்ப்பனர்களை தமிழர்கள் என்கிறார். உவேசாவையும் பாரதியாரையும் பரிதிமார் கலைஞரையும் விட சிறந்த தமிழர் யார் என்று கேட்கிறார். இதற்கெல்லாம் நான் விடை சொல்ல முடியும். இதற்குள் விடை சொல்லுவது என்று நாம் உள்ளே போனால் அதற்குள்ளே பல்வேறு விதமான நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் என்கிற ஒரு சமூகத்தை சார்ந்து நிற்கிற கட்சியா இல்லையா? மறுக்க முடியுமா? வன்னியர்களை சார்ந்து நிற்பதும் வன்னியர் என்கிற உடைக்கிற வர்க்கத்தை உயர்த்துவதற்காக போராடுவதும் நான் தவறென்று சொல்லவில்லை. இன்னமும் சொன்னால் வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தவர்கள் யார்? அன்றைக்கு நடந்த போராட்டத்தில் இறந்து போனவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த தியாகிகளுக்கு அவர்கள் பெயரில் பணம் போட வேண்டும் என்கிற அந்த ஆணையை பிறப்பித்தவர் யார்? தலைவர் கலைஞர் தானே. எனவே வன்னியர் மக்களுக்கோ முக்குலத்தோருக்கோ நாடார் சமூகத்திற்கோ நாம் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் திராவிட இயக்கம் போன்ற இயக்கங்கள் ஒட்டுமொத்தமான ஒரு சமூக நீதிக்காக
நாம் போரிட வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த சமூக நீதி போராட்டத்திற்குள் இந்த சாதிகள் சமூகங்களின் போராட்டங்களும் அடங்கும் என்பதுதான் அதுல மாற்று கருத்து இல்லை. இதுல விடுதலை சிறுத்தைகள் யாருக்காக இயங்கக்கூடிய கட்சி? பெரும்பாலும் நீங்க வன்னியர்களுக்காக இயங்கக்கூடிய கட்சி, பெரிய அளவில் பாமக என்ற ஒரு வாதத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் யாருக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது? கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காகத்தான்.